பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தமது சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ஒரு பதிவு தற்போது அரசியல் மற்றும் வெளியுறவு வட்டாரங்களில் முக்கியமான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. அதாவது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழ்நிலைகள் குறித்து நாங்கள் பயனுள்ள கருத்து பரிமாற்றத்தை மேற்கொண்டோம். அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களை விரைவில் தணித்து அமைதியை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு பாதுகாப்பாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பது உலகத்திற்கே மிகவும் அவசியமான ஒன்றாகும். அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான முயற்சிகளில் தொடர்ந்து தொடர்பில் இருக்க இருவரும் ஒப்புக்கொண்டோம் என்பதாகும் அந்த பதிவின் முழு வடிவம். அந்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்திய சொற்கள் மற்றும் வாக்கிய அமைப்புகள் மிகவும் கவனிக்கத்தக்கவையாக உள்ளன. இதற்கு முன்பும் மோடியும் ட்ரம்பும் பலமுறை தொலைபேசி வழியாக உரையாடி உள்ளார்கள். பொதுவாக மற்ற தலைவர்களை குறிப்பிட்டு சொல்வதற்கான ஒரு நடைமுறை மோடிக்கு உள்ளது. உதாரணமாக, விளாடிமிர் புட்டின் போன்ற தலைவர்களை பற்றி பேசும்போது எனது நண்பர் அல்லது சில நேரங்களில் என் சகோதரர் என்றெல்லாம் குறிப்பிடுவார். அதேபோல் பெஞ்சமின் நெதன்யாகு போன்ற இஸ்ரேல் தலைவர்களையும் நண்பர் என்ற வார்த்தையுடன் குறிப்பிடும் வழக்கம் உள்ளது. அதுபோலவே ட்ரம்பை பற்றியும் முன்னர் எனது நண்பர் என்று குறிப்பிட்ட நிகழ்வுகள் இருந்துள்ளன. பொதுவாக இப்படிப்பட்ட தொலைபேசி உரையாடல்கள் குறித்து பிரதமர் விளக்கும் போது நாங்கள் பேசினோம், நான் மற்றும் அந்த நாட்டு தலைவர் உரையாடினோம் என்ற வகையில் கூறுவதுதான் வழக்கம். யார் முதலில் அழைத்தார் என்பதை குறிப்பிட்டு சொல்லும் நடைமுறை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் இங்கு மோடி பதிவு செய்த முதல் வாக்கியமே மிகவும் நேரடியானதாக உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்று அவர் தெளிவாகவே குறிப்பிட்டுள்ளார். அதாவது, ட்ரம்ப் தான் மோடியை அழைத்தார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்துள்ளார் என்று அரசியல் ஆர்வலர்கள் விளக்குகின்றனர். அது ஏன் முக்கியம் என்றால், தற்போதைய இஸ்ரேல் ஈரான் மோதல் மற்றும் மேற்காசிய பதற்ற நிலையில் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து உடனடி நன்மை பெற வேண்டிய கட்டாயத்தில் இல்லை என்பதே அந்த விளக்கத்தின் அடிப்படை கருத்தாகும். இந்தியா தமது தேசிய நலன்களை தாமாகவே முன்னெடுத்து செல்லக்கூடிய நாடு என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த வாக்கிய அமைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அதனால்தான் மோடி மிகவும் தெளிவாகவே ட்ரம்ப் என்னை அழைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம், இந்த பதிவில் மோடி எங்கும் ட்ரம்பை தமது நண்பர் அல்லது எனது சகோதரர் என்றெல்லாம் குறிப்பிடவே இல்லை. குறுகிய வாக்கியங்களிலேயே அவர் பதிவை முடித்திருந்தாலும் அதிகமான தனிப்பட்ட நெருக்கம் அல்லது மிகுந்த நட்புறவு போன்ற தோற்றம் ஏற்படாத வகையில் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் நமது பிரதமர். இந்த பதிவிலிருந்து இந்தியா அமெரிக்கா உறவில் இந்தியா எடுத்துள்ள நிலைப்பாடு தெளிவாக தெரிகிறது. அதே நேரம் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட மற்றொரு சமூக ஊடக பதிவும் இந்த விவாதத்தை வலுப்படுத்துகிறது. அதில் அவர் அனுராக் குமார திசநாயக்கே அவர்களுடன் தொலைபேசி வழியாக பேசியதாக தெரிவித்துள்ளார். அந்த உரையாடலில் மேற்காசியாவில் மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய தடைகள் குறித்து இருதரப்பும் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பதிவில் யார் முதலில் அழைத்தார்கள் என்று மோடி குறிப்பிடவில்லை. இரு தலைவர்களும் பேசினோம் என்ற பொதுவான விளக்கத்திலேயே அவர் அந்த தகவலை வழங்கியுள்ளார். அந்த உரையாடலில் இந்தியா இலங்கை எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இரு தரப்பும் மதிப்பாய்வு செய்ததாகவும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் மட்டுமே மோடி தெரிவித்துள்ளார். மேலும் நெருக்கமான மற்றும் நம்பிக்கைக்குரிய கூட்டாளிகள் என்ற நிலையில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க ஒன்றாக செயல்படுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதி செய்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இரண்டு பதிவுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையில் காணப்படும் இரண்டு விதமான அணுகுமுறைகள் தெளிவாக தெரிகின்றன. அமெரிக்காவுடன் இந்தியா முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார தொடர்புகளை வைத்திருந்தாலும் அது ஒரு அளவான மற்றும் நிதானமான கூட்டாண்மை என்ற வகையில்தான் தற்போதைக்கு உள்ளது. ஆனால் இலங்கையுடன் இந்தியா கொண்டுள்ள உறவு மிகவும் நெருக்கமான மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பிராந்திய உறவாக இருக்கிறது என்ற கருத்து அந்த பதிவுகளில் பிரதிபலிக்கிறது. மேலும் 2026ஆம் ஆண்டின் தற்போதைய சூழ்நிலையில், குறிப்பாக மேற்காசிய போர் நிலைமை மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்கள் நிலவும் நிலையில் ட்ரம்ப் என்னை அழைத்தார் என்று வெளிப்படையாக சொல்வதன் மூலம் உலகளாவிய பிரச்சனைகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிய பெரிய நாடுகள் முன்வருகின்றன என்ற தந்திரபூர்வமான செய்தியை மோடி வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே சமயம் ட்ரம்பை எனது நண்பர் என்று குறிப்பிடாமல் இருப்பது வர்த்தக வரிகள் உள்ளிட்ட சில அமெரிக்க கொள்கைகளுடன் இந்தியா முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்பதற்கான மறைமுக சைகையாகவும் பார்க்கப்படுகிறது.
இலங்கையை பொறுத்தவரை இந்தியா அந்த நாட்டை மிகவும் நம்பிக்கைக்குரிய மற்றும் நெருக்கமான கூட்டாளியாக பார்க்கிறது. குறிப்பாக சீனாவின் செல்வாக்கு குறைந்து வரும் சூழலில் இலங்கைக்கு இந்தியா ஆதரவாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளதென்று கருதப்படுகிறது. அதனால் இந்த இரண்டு சமூக ஊடக பதிவுகளும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இருக்கும் சமநிலை அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. இலங்கையுடன் இந்தியா குடும்ப உறவு போல நெருக்கமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள உறவை பேணுகிறது என்ற செய்தியும், அமெரிக்காவுடன் ஒரு முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டாண்மை உறவை பராமரிக்கிறது என்ற செய்தியும் இதில் பிரதிபலிக்கின்றன. எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது: உலக அரசியலில் இந்தியாவின் முக்கியத்துவம் இன்று மிகவும் அதிகரித்துள்ளது. உலகில் பல நாடுகள் இருக்கும்போது அந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டார் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அதற்கான பதில் இந்தியாவின் தற்போதைய உலகளாவிய முக்கியத்துவம் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்த சில அதிகாரிகள், நாங்கள் பலமுறை அழைத்தாலும் மோடி தொலைபேசி எடுப்பதே இல்லை, அவரை தொடர்பு கொள்ள முயன்றோம் என்று கூறியிருந்த சம்பவங்களும் நினைவுபடுத்தப்படுகின்றன. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மிகவும் தந்திரமானதும் சுயாதீனமானதுமான ஒன்று என்றும், எந்த அழுத்தத்திற்கும் இந்தியா எளிதில் பணியாது என்றும் அரசியல் வட்டாரங்களில் மதிப்பிடப்படுகிறது. நரேந்திர மோடி எடுத்துள்ள நிலைப்பாடுகளும் அதையே பிரதிபலிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை முதன்மையானதாக கொண்டுள்ளது. இந்தியாவின் தேசிய நலன்கள்தான் முதன்மையாகும். அதே நேரம் இந்தியாவுடன் நட்பு கொண்ட நாடுகளையும் இணைத்துக் கொண்டு முன்னேற வேண்டும் என்பதே அந்த அணுகுமுறையாக உள்ளது.